ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சூப்பரான கொத்தமல்லி சட்னி தாங்க. பாருங்கள், பார்க்கறதுக்கே எப்படி இருக்குது. இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. வாரத்தில் ஒரு தடவை நம்ம இது மாதிரி கொத்தமல்லி சட்னி செஞ்சு சாப்பிடும்போது நம்ம ரத்தமும் பியூரிஃபை ஆகும், பித்தமும் குறையுங்க. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உடம்பு முடியாதவங்களுக்கு, ஜுரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி நீங்கள் சுட சுட இட்லி வச்சு கொத்தமல்லி சட்னி அரைச்சி வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வாய்க்கு ரொம்ப நல்ல ருசியாக இருக்குங்க. 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல 4 இட்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்குங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் லைட்டாக செவந்ததுமே ஒரு 1/2 மூடி தேங்காவை இது மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதை போட்டுக்கலாம். தேங்காவை வந்து நீங்கள் எண்ணெயில் வதக்கி போட்டிங்கன்னா சட்னி ரொம்ப நேரம் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க. இப்போ இது கூடவே ஒரு சின்ன பெரிய வெங்காயமா இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு போடுறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே ஒரே ஒரு சின்ன துண்டு புளி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்க, இது எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நான் ஒரு கட்டு கொத்தமல்லியை வந்து இது மாதிரி கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேங்க, இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்ப பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப நான் எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திட்டேங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இப்ப நான் இதை நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க. இப்போ பாருங்க, நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சுங்க. இப்போ நான் சட்னியை தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்த பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு பொரிச்சிருக்கேங்க. இப்போ இதை நம்ம சட்னியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சதை கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடிங்க. இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. கொத்தமல்லி சட்னி வந்து வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் சேர்த்துக்கும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பித்தம்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு குறைஞ்சிரும். உடம்பு முடியாதவங்களுக்கு, ஜுரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி நீங்கள் சுட சுட இட்லி வச்சு கொத்தமல்லி சட்னி அரைச்சி வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வாய்க்கு ரொம்ப நல்ல ருசியாக இருக்குங்க. 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல 4 இட்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்குங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.